ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வித் சம் டைரக்ஷன்ஸ் பேஸ்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் அதை பார்க்க போகிறோம். அடுத்த 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரீசனிங்கில் கேட்குற அந்த லாஜிக்கல் திங்கிங் பேஸ்டான ஒரு 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த கான்செப்டை போட்டோம்னா மினிமம் 3லேருந்து 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்ம அடிக்கலாம், நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும். ஸோ இதுக்கு நம்ம எங்கேயுமே ட்ரிக்லாம் பார்க்கவே முடியாது. நமக்கு அந்த கான்செப்ட் எப்படி போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்டால் நிறைய பாசிபிள் வேல்யூஸ் வரும். எது வந்தாலும் கொடுத்துருக்க க்ளூஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா அதுக்கு கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த டைரக்ஷன் பேஸ்டு சம்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எப்போவுமே ஒரு கொஷின் பேப்பருக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைரக்ஷன்ஸை இப்படி போட்டுக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து சைடு இப்போ இங்கே மேலே போகுது இல்லையா? இவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று லெஃப்ட் சைட் திரும்புவாங்க, இல்லை ரைட் சைட் திரும்புவாங்க. அதே மாதிரி ஈஸ்ட்டில் இப்படி போகிறவங்க திடீர்னு மேலே போவாங்க, இல்லைன்னா கீழே வர டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சவுத்தில் இருக்கவங்க அகைன் லெஃப்ட்டில் போவாங்க, ரைட்டில் போவாங்க. இப்படி போகிறவங்க வெஸ்ட்டில் போகிறவங்க டவுன் அண்ட் அப். இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நார்த் சைடு மட்டும் எப்போவுமே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா? அது ரைட் சைட், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைட். ரைட் போட்டால் இங்கே அதுக்கு கான்ட்ராஸ்டாக லெஃப்ட்டு, திரும்பவும் ரைட்டு, திரும்பவும் லெஃப்ட்டு, திரும்பவும் ரைட்டு, திரும்பவும் லெஃப்ட்டு, ரைட். இது ஏன் சொல்கிறேன்னா டைரக்ஷன் சம்ஸுக்கு இது எல்லாமே தெரியுது. ஸோ திடீர்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? எ பர்சன் மூவ் டு 10 கிலோ பர்சன் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஹி இஸ் ஃபேஸிங் நார்த் சைடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் மூவிங் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி நார்த் சைடு போயிட்டே இருப்பாங்க. நார்த் சைடு மாதிரி சொல்லுவாங்க. தென் ஹி மூவ்ஸ் தி லெஃப்ட் சைடு அப்படின்னுவாங்க. அப்போ நார்த் சைடுனா யார் லெஃப்ட் சைடு? இப்படி போவோம். திரும்ப இப்படி போகிறவங்கன்னா இப்போ வெஸ்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க திரும்ப லெஃப்ட் சைடு போகிறோம், திரும்பவும் டவுன். ஓகேங்களா? ஸோ ஓகேவா? திரும்ப இவங்க ரைட் சைடு போகிறாங்கன்னா இப்படி வரவங்க ரைட் சைடு வந்து இந்த சைடு தானே போகிறாங்க. ஸோ அப்போது இந்த சைடு போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து டைரக்ஷன் சம்ஸ்க்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. நார்த் சைட் பார்க்கும்போது மட்டும் நம்மளோட ரைட் நம்ம ரைட்டு, நம்ம லெஃப்ட் நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு கேட்குறது வந்து ஒன்று நார்த் டைரக்ஷன்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து சவுத் டைரக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக கொஷினில் கொடுத்துருவாங்க ஃபேஸிங் நார்த் அண்ட் சவுத். அப்படி எதுவுமே கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக நார்த் அண்ட் சவுத்துன்னு கொடுக்கலன்னா தயவுசெய்து நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் அண்டர் நார்த் சைட். சரிங்களா? நார்த் சைடு நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது சம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சிட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ சம் நம்பர்ஸ் ஆர் சிட்டிங் ஃபர்ஸ்ட் ரோ. நார்த் சைடு ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை சவுத் சைடு ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாம் எப்படி போடணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். ஏ சிட்ஸ், ஓகேவா, செகண்ட் ரைட் டு தி செகண்ட் ரைட்டு டு பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே இந்த பின்னாடி இருக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பின்னாடி இருக்க இந்த லெட்டரை பார்க்கணும். அதாவது அப்போ ஃபஸ்ட்டு பி போட்டுக்கணும். பியுடைய செகண்ட் ரைட், நார்த்து சைடுனா ரைட் கொடுத்தா ரைட்டு, லெஃப்ட்டு கொடுத்தா லெஃப்ட். இப்போ பியுடைய செகண்ட் ரைட்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு தானே. அப்போ ஃபஸ்ட்டு ரைட் இது, செகண்ட் ரைட் இது, நம்ம இங்கே ஏ போடணும். ஸோ அப்போ இதே கொஷினை நமக்கு சவுத் ஃபேஸிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி தான் பி ஃபேஸிங் தான் போடணும். ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிறதா எழுதிக்கணும், பி தான் எழுதணும். செகண்ட் ரைட்டுன்னு கொடுத்தா நம்ம லெஃப்ட்டுக்கு மாறிக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், ஏ. இதுதாங்க நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் திரும்பவும் இன்னொரு கொஷின் சொல்கிறேன். அதாவது நார்த்து சைடு அப்படின்னும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் கியூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நார்த்து சைடில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பின்னாடி இருக்க இந்த கியூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரைட்டு தானே கொடுத்துருக்காங்க. அப்போது ரைட் சைடு 1 2 3 தேர்ட் ரைட்டில் பி இருக்காங்க. இதே சவுத் ஃபேஸிங்னா அதே தான், இதே கியூ தான் போட போகிறோம். ஆனால் ரைட் கொடுத்தா ஆப்போசிட்டுக்கு லெஃப்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இந்த நார்த் டைரெக்ஷன் நம்ம ரைட் சைட் நம்ம ரைட் தான், நம்ம லெஃப்ட் சைட் நம்ம லெஃப்ட். ஆனால் சவுத் டைரெக்ஷன்ஸில் ஆப்போசிட்ஸில் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி இருக்க கியூ போட்டு தேர்ட்
ரைட்னா தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல பி போடுறோம். இதுதான் வந்து என்னன்னா பிக்கும் கியூக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா சம்ஸ்க்கு போக போறோம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுல்லா நீங்க கொஸ்டின் படிச்ச பிறகு தான் நீங்க அந்த க்ளூ வச்சு சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. எம்என்ஓபிக்யூஆர்எல் எஸ்என்டி ஒரு சிட்டிங் இன் 2 ரோஸ், 2 ரோல உட்கார்ந்துருக்காங்க. வித் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க ஈச் ரோலையும். அப்போ மேல ஒரு ரோல 4 மெம்பர்ஸும், கீழ இருக்க நம்பர்ல ரோல ஒரு 4 மெம்பர்ஸும் உட்கார்ந்துருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ரோ ஆர் ஃபேசிங் நார்த் அண்ட் தோஸ் இன் த அதர் ரோ ஆர் ஃபேசிங் சவுத். 2 ரோல ஒரு ரோல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் நார்த் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரோல இருக்கவங்க சவுத் சைட். அப்போ நார்த் சைட் பண்ணியிருக்கவங்கள நம்ம நார்மலா லெஃப்ட் ரைட்டு கொடுத்து பண்ண போறோம். சவுத்ல இருக்கவங்கள ஆப்போசிட் கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா எழுத போறோம். ஈச் மெம்பர் இன் ஒன் ரோ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இன் த அதர் ரோ. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து போட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 ரோஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோவை நார்த் ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், செகண்ட் ரோவை சவுத் ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 8 மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 மெம்பர்ஸை நார்த் சைட் ஃபேஸ் பண்ணவும், ஓகேங்களா. 5 6 7 8 அப்படிங்கிற மெம்பர்ஸை நான் என்ன பண்ணுறேன், சவுத் சைட் ஃபேஸ் பண்ணுறது தான் எழுதியிருக்கேன். ஈச் ரோ 1க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 6, 3க்கு 7, 4க்கு ஆப்போசிட்டாக எழுதிட்டேன். மேலே இருக்கவங்க நானே நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்துன்னு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, ஒன்லி க்ளூ, ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ் வந்து நீங்கள் மேலே வருமா கீழே வருமானே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சைடில் எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போட்டாச்சு. ஹூ சிட்ஸ் இன் த ரோ ஃபேசிங் நார்த். இங்கே பாருங்க, இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ல இந்த ஹூக்கும் அண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஹூன்றது யாரை குறிக்கும்னா, எப்பவுமே ஹூ போட்டால் அதுக்கு முன்னாடி யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கணும். அப்போ எஸ் அண்ட் கியூ எங்கே இருக்காங்களா, சிட்ஸ் இன் த ஃபேசிங் நார்த் சைடு. அப்போ நான் நார்த்னா யாரை வச்சிருக்கேன், இந்த மேலே இருக்க 4 பேரில். அப்போ இந்த எஸ் ஸ்பேஸ் கியூ அப்படிங்கிறது எங்கே போட போகிறோம், இந்த மேலே இருக்கிற இந்த லைனில் தான் போட போகிறோம். அகைன் சொல்கிறேன், ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. ஓகே, எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஹூ ரெப்ரசன்ட்ஸ் அந்த எஸ் அண்ட் கியூ. ஒருவேளை இங்கே அண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன்லேயே ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் இருக்குல்ல, அந்த ஒரு பர்சனை குறிக்கும். இங்கே ஹூன்னு கொடுத்தாங்கன்னா ஹூக்கு முன்னாடி எஸ் அண்ட் கியூ தானே முன்னாடி இருக்கு, இவங்களை குறிக்கும். அப்போ எஸ் அண்ட் கியூ சிட்ஸ் இந்த ரோ ஃபேசிங் நார்த். அப்போ இங்கே இருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த லைனில் இருக்கு. ஆர் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒன்று ஆர்பின்னு வரும், ஆர் இஸ் இமிடியேட், இல்லை பிஆர் வரும். நெய்பர்னா யார், பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ ஆர்பி பிஆர். ஓகே, இந்த கண்டிஷனும் போட்டாச்சு. கியூ டிட் நாட் சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஓகே, எனக்கு எஸ் கியூ நார்த் சைடு வந்துட்டு சொல்லிட்டாங்க. கியூ வந்து இங்கேயும் வராதான் இங்கேயும் வராதான். இப்போ நான் வந்து எஸ் இங்கே போட்டேன்னா கியூ கண்டிப்பாக இங்கே வந்துடும். அப்போ நான் எஸ் இங்கே போட்டேன்னா எஸ்ஸுக்கும் கியூக்கும் ஒரு பர்சன் நடுவில் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே ஏதோ ஒரு பர்சன், அப்போது கியூவும் எண்டில் வரல, நார்த் சைடும் ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அந்த க்ளூ வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு. எஸ் ஃபேஸஸ் பி. எஸ்ஸை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்தால் பி வந்து இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். நல்லா பாருங்க, ஹூன்றது யாரை குறிக்கும், அப்போ ஹூக்கு முன்னாடி யார் இருக்காங்க, பி இருக்காங்க. அப்போ பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். பி எங்கே இருக்காங்க, கீழே இருக்காங்க. கீழே ரோ வந்து சவுத்து. சவுத்னா லெஃப்ட்னா ரைட் எடுக்கணும், ரைட்னா லெஃப்ட் எடுக்கணும் இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க, பி ஃபேஸஸ் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். அப்போ என்னுடைய செகண்ட் லெஃப்ட். நான் இப்போ என் இங்கே போட்டால் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட் இது. அப்போ பிஎன் வந்துருச்சு. பி இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. பி பக்கத்தில் யார் வரமாட்டாங்க, டி வரமாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே போட முடியாது டி. அண்ட் சிமிலர்லி டி எனக்கு எங்கே வரணும்னே தெரியாது, மேலேயோ கீழே தெரியும். டி வந்து பிக்கு பக்கத்தில் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. டி ஃபேஸஸ் ஓ. எனக்கு ஓவே எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்போ டி தெரிஞ்சாதான் ஓ போட முடியும். கியூ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓ. ஓகே, கியூ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓ. ஓ எதர் நமக்கு இங்கே வரணும், இல்லை இங்கே வரணும், ஓ இல்லையா. ஸோ நான் இங்கே போடுறேன், ஒரு ஆப்ஷன் போட்டு வைக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் பி. இப்போ நமக்கு டி இப்போ வந்து ஓ ஃபேஸஸ் டீயா. ஆமாம், டி ஹூ ஃபேஸஸ் ஓ. ஓ எதை ஃபேஸ் பண்ணியிருக்கான், டி கண்டிப்பாக. ஏன்னா நான் டி இங்கே போட முடியாது, நமக்கு சொல்லிட்டாங்க பி இஸ் நாட் அன் இமிடியேட் ஆஃப் டி. அப்போ கண்டிப்பாக டி இங்கே தான் வரும், அப்போ ஓ இங்கே தான் வரும் இல்லையா. அண்ட் தென் வேறு என்னென்ன நமக்கு இருக்குது, எஸ் ஃபேஸஸ் பி அடிச்சாச்சு. ஆர் அண்ட் பி இஸ் அ நெய்பர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அப்போ பி பக்கத்தில் ஆர் தான் வரும். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது எம் மட்டும்தான். ஸோ எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. அது ஆல்மோஸ்ட் நம்ம 8 மெம்பர்ஸையும் கரெக்டாக அந்த பிளேஸில்
இடத்துல வந்து சூட் பண்ணியாச்சு. இப்ப இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா சம்ஸும் போட போறோம். லீனியர் அரேஞ்ச்மென்ட்ல ஹூனா பார்த்துக்கோங்க. அண்டுனா யார குறிக்கணும்னு பார்த்துக்கோங்க. நார்த் சைட்னா குடுத்துருக்கிற அதே தான் போடணும். இங்க பாருங்க, அதாவது ஏ சிட்ஸ் பி செகண்ட் டு த சைட்ஸ் அப்படின்னு ரைட்னா ரைட்டே எடுத்துக்கோங்க. நார்த் சைட்ல. அதே கொஸ்டின சவுத்துன்னு குடுத்தாங்கன்னா, அத நம்ம மாத்தி லெஃப்ட்டா எடுத்துக்க போறோம். ஸோ நம்ம வந்து எஸ்என்கியூஓ, பிஆர்என்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணுவோம். ஹூ சிட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் ஓ? எம்முக்கும் ஓக்கும் நடுவுல யார் இருக்காங்க? கியூ. த ஆன்சர் இஸ் கியூ. ஆப்ஷன் 3. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இது கொஞ்சம் பெருசாக்கி ஓகேவா? ஓகேவா? ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டூ என் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது எங்கே இருக்கு? ஸோ இது வந்து சவுத் சைடு. இப்போ லெஃப்ட்ல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்? ரைட்ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ என் இஸ் த எங்கே வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆர் வித் என் இஸ் த இமீடியட்டா அதோடைய ரைட்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் இமீடியட் ரைட். நல்லா பார்த்துக்கோங்க. சவுத் சைடு இவங்க எல்லாரும். அதனால நான் ஆப்போசிட்டா சொல்லுவேன். ரைட்னா லெஃப்ட்னு சொல்லுவேன். லெஃப்ட்னா ரைட்னு சொல்லுவேன். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம் அண்ட் எம் வந்து மேல இருக்கா? அப்ப அது எங்க இருக்கு எம்? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம்? இவங்க குடுத்திருக்க ஆப்ஷன பாருங்க. ஆப்போசிட் டூ ஆர். ஆமா, எம் வந்து ஆருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இமிடியேட் ரைட் ஆஃப் எஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் உடைய இமிடியேட் ரைட்ல இருக்கு. இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ. எஸ் லெஃப்ட் ஆஃப் கியூ. இமிடியேட்டா கியூ உடைய லெஃப்ட்ல இருக்கு. அப்போ 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஒன்லி 1, 2, 3 ஆர் ட்ரூ. ஸோ சூஸ் த ஆப்ஷன் 4. இஃப் ஆர் இன்டர்சேஞ்ச் பொசிஷன் டு ஓ, அதாவது ஒருவேள ஆர் இங்கேயோ, ஓ இங்கேயோன்னு அதோடைய பொசிஷன இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ ஆர்? அப்போ எஸ் எங்க இருக்கு? ஆர்லேருந்து 1, 2, 3 அதோடைய 3rd லெஃப்ட்ல இருக்கு. ஸோ 3 பிளேசஸ் டு இட்ஸ் லெஃப்ட் இஸ் தி ஆன்சர். புரியுதுங்களா? ஃபைன். லாஸ்ட் சம் ஹூ சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ? எஸ்ஸு, ஓ, பி, டி இவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? இங்க ஆப்ஷன் என்னங்க? எஸ்ஸும் டியும் இருக்கா? ஆமா, எஸ்ஸும் டி. இந்த ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல எஸ் இருக்கு, இந்த எண்ட்ல டி இருக்கு. அப்ப எஸ்டி வரும். கியூபி இருக்கா? இல்ல. கியூ எண்ட்ல இல்ல. பி எம் இருக்கா? இல்ல. எம் வந்து எண்ட்ல இல்ல. பி இருக்கானா? எம் இல்ல. ஓ என் இருக்கா? என் கிடையாது. எஸ்ஆர் இருக்கா? எஸ் இருக்கானா? ஆர் இல்ல. ஸோ த ஆப்ஷன் எஸ் அண்ட் டி ஒன்லி சாட்டிஸ்ஃபைஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஓகேவா? ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சாதாங்க போட முடியும். ஹூன்றது யாரு குறிக்கும் அண்ட் எண்ட்ன்றது யாரு குறிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 2, 3 வீடியோவை நான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை சம்ஸாக கொண்டு வந்து தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வரும். ஏன்னா ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம அந்த சீக்வன்ஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக 5 to மினிமம் 3 to 5 சம்ஸை கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ பி ஷுவர். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 324 ஒன் செகண்ட். ஓகே, நான் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபைனா என்னென்ன சம்ஸ் இருக்குது? 324, 825, 583, 978, 150 இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எத்தனை சம்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக 2 to 3 சம்ஸ் கொடுப்பாங்கங்க இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒரு இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஓகே, என்ன எழுதுறீங்க? அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? 159 வருமா? அண்ட் தென் வேறு நெக்ஸ்ட் என்ன வரும்? 324 போடலாமா? 324 அசெண்ட் சின்னதுலேருந்து பெருசு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து 583 போடலாம். அதுக்கப்புறம் 825 போடலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக 978 போடலாம் இல்லையா? இப்படி தான் நம்ம போடுவோம். கரெக்டா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்ருக்காங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு டிஜிட்லாம் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட் இது. என்ன கொஸ்டின் கேட்ருக்காங்க? வாட் வில் பி த நம்பர் அப்டைன்ட்? நமக்கு ஒரு நம்பர் அப்டைன்ட் ஆகும் எப்போனா, செகண்ட் டிஜிட் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர். இதில் இருக்க லார்ஜஸ்ட் பெரிய நம்பரா? இதில் செகண்ட் டிஜிட் என்னங்க இருக்கு? Second digit of the largest number is 7, right? 7 is added. Okay, add பண்றேன். இதோட with the first digit of second smallest number. Second smallest number ஓட இது second smallest number. இதோடைய first digit அப்போ 7 plus 3 is equal to
10. Answer correct. 10. Choose option 4. Answer is 10. Correct. அதே if 1 is added to second digit, அதாவது second digit எதுல first clear பார்ப்போமா? If 1 is added to the second digit and 1 is subtracted to third digit, which among them is third largest ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஆக்சுவலி இதுல third largest எது? third largest first largest எது? second largest எது? third largest 583. ஓகேவா? எல்லா நம்பருடையுமே செகண்ட் டிஜிட்ல நீங்க 1 ஆட் பண்ணாலும் 6 தான் ஆக போகுது. 3 ஆகும். இங்க 9 ஆகும். இங்க வந்து 3 ஆகும். இங்க வந்து 7 + 1 8 ஆகும். தேர்ட் டிஜிட் சப்ட்ராக்ட் பண்றதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் சேஞ்ச் ஆக போறதில்ல. அப்போ இதே நம்பர் தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் இஸ் 583. கரெக்ட்டா புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்ட பேஸ் பண்ணி தான் அந்த நம்பர் பெருசாச்சுன்னு தான் நம்ம சொல்ல போறோம். இதுல 5 மாற போறது இல்லைங்க. வேற எங்கேயும் 5வும் கிடையாது. செகண்ட் டிஜிட்ல எங்கன்னா 9 இருந்துச்சா கூட 9 + 1 10ன்னு மாறும். அது ஆப்ஷனும் இல்ல. நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் இஸ் 583 ஆப்ஷன் 5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஃப் இன் ஈச் நம்பர் 3 டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட்? சூப்பர் கொஸ்டின் இல்லையா? அதாவது அசெண்டிங் நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி சொல்ல அவங்க எல்லா நம்பரையும் நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ 159னா 159 அப்படியே தான் வரும். 1 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். 324ல 2 ஃபர்ஸ்ட் வரும். 234 இந்த நம்பருக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட். இது நமக்கு என்ன வரும்? 358 வரும். இது நமக்கு என்ன வரும்னா 258 வரும். அதுக்கப்புறம் 978 என்ன நமக்கு வரும்? நமக்கு வந்து 789 வரும். இப்படி பண்ண பிறகு 3 டிஜிட்ஸ் அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர் விச் ஆஃப் த செகண்ட் இஸ் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் இந்த 7 தாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 5க்கு அப்புறம் 358. 350ன்றது நான் இங்க 583 தான் 358 போட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் இஸ் 583. புரியும். இதெல்லாம் நமக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. வாட் வில் பி த நம்பர் obtained when third digit of for second highest? இதுல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் எது? 825 is the second highest number. இதுல இருக்க தேர்ட் டிஜிட் என்ன? 5. இதை எதோட மல்டிப்ளை பண்றாங்க? இஸ் மல்டிப்ளைட் பை செகண்ட் டிஜிட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுல இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 159. அதுல இருக்க செகண்ட் டிஜிட் வந்து 5. So the answer is 5 5s are 25. So answer is option 4. Got it? And last question. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த நம்பர் obtained by தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்? இப்பதான் சம் பார்த்தோம் இல்லையா? ஓகே. த சேம் கொஸ்டின் தெரியாம பிரிண்டட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஐம் சாரி. ஸோ ஓகே. திஸ் ஆல் த சம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ப்ளஸ் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு டிஜிட்ஸை வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்ற சம் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹிட்ஸ் சப்ஸ்கிரைபர் பட்டன் ஃபார் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ். நான் நிறைய ட்ரிக்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். இதில் வந்துட்டு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். நம்ம நார்த் சவுத் அந்த டிரெக்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக போட்டுட்டாலே மேக்ஸிமம் நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அடிச்சிடுவோம். திரும்ப 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 இப்போ இதை பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இல்லை மார்க் டெஸ்ட் மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.